Hello dear brothers and sisters, welcome to பொதுத்தமிழ். ஸோ பொதுத்தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். ஸோ திருக்குறளில் அடுத்த ஒரு அதிகாரம் பார்க்க போகிறோம். என்ன அதிகாரம்? ஈகைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம். சரியா? ஸோ திருக்குறள் கூடிய 133 அதிகாரங்களில் ஈகைன்னு சொல்லக்கூடியது 23வது அதிகாரம். ஸோ அப்போது குறள் எண் 221லிருந்து 230வது திருக்குறள் எதை பற்றி பேசுது? ஈகைன்னு சொல்லக்கூடிய பண்பை பற்றி வள்ளுவர் நம்மளுக்கு சொல்கிறார். புரியுது? அப்போ ஈகை என்னமா? கொடை கொடுக்குறது. சரியா? ஈகைன்றது கொடைத்தன்மை. ஓகேவா? ஸோ அப்போது கொடைத்தன்மை அப்படின்றது ஈகைன்றது யாருக்கு தருவாங்க? இப்போ என்கிட்டையும் எல்லாம் இருக்குது, உங்கள்கிட்டையும் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே மாற்றி நம்ம கொடுக்கறது வாங்குறது இதுக்கு பேர் ஈகையாக கேட்டிங்கன்னா ஈகைன்றது கிடையாது. இதுக்கு பேர் கொடைத்தன்மை கிடையாது. புரியுதா? அப்போது வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் கொடை ஈகைன்றது எதை சொல்கிறார் அப்படின்னா, ஏதும் இல்லாதவர்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்து உதவுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கொடை, அதுக்கு பேர் தான் ஈகைன்றது சொல்லணும். புரியுதா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ உங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ உங்கள் உறவினர்களோ உங்கள் வீட்லேயோ சொந்தக்காரங்களோ யாரோ அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க ஏதோ ஒரு பொருளை வேண்டி உங்கள்கிட்ட சும்மா வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு பதில் கொடுத்துட்டு நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லி காட்டலாமா? சொல்லி காட்டக்கூடாது. புரியுதா? அதுக்கு பேர் ஈகையா? ஈகையும் கிடையாது. புரியுதா? கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஓகே அவன் இருக்கப்பட்டவன், இன்றைக்கி நம்ம அவனுக்கு செய்கிறோம், நாளைக்கு கண்டிப்பாக அவனுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒன்று செய்வான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து நம்ம அது செய்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? இதுவே வந்து எதுவுமே இல்லாத ஒரு ஏழைகளுக்கோ இல்லை நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. இப்போ பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி கூட சொல்லலாம். இப்போ இறந்து நிற்கிறவங்க, இறந்துனா அது இறந்து போகிறவங்க கிடையாது. புரியுதா? இறந்துனா இந்தரா கிடையாது. புரியுதா? இந்தரா. புரியுதா? ஸோ இறந்து அப்படின்னா பிச்சை எடுத்தல். அப்போ நம்மள்ட்ட எதுவுமே இல்லாதவங்க, அவங்கள்ட்ட பொருள் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கேட்பாங்க, பிச்சை எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாதவங்களுக்கு நம்ம ஒன்று கொடுக்குறோம், ஒரு கொடையாக ஏதோ ஒன்று நம்மள்ட்ட ஒரு பொண்ணோ பொருளோ நம்மள்ட்ட பணமோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஈகை, அதுக்கு பேர் தான் கொடை அப்படின்றது வள்ளுவர் நம்மளுக்கு சொல்கிறார். சரியா? ஸோ அப்போது ஈகை அப்படின்ற அதிகாரத்தில் வள்ளுவர் நமக்கு இந்த ஈகை கொடைத்தன்மை எப்படி இருக்கணும் அதை பற்றின ஒரு பொருள் நம்மளுடைய குறள் மூலயமா சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ முதல் குறள் பாருங்கள். வறியார்க்கு ஒன்று ஈவது ஈகை. வறியார்னா யார்? வறியவர்னா யார்? ஒன்றும் இல்லாதவர்கள், ஏழைகள். புரியுதா? அப்போ வறியாருக்கு ஒன்று ஈவது அதுதான் ஈகை. புரியுதா? அப்போ இல்லாதவங்களுக்கு, ஏதும் பொருள் இல்லாதவங்களுக்கு உன்கிட்ட வந்து இறந்து கேட்குறாங்க, இறந்துனா என்னது? ஒரு பொருள் வேண்டி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈவது. ஈவதுன்னா என்னது? கொடுத்தல். அவங்களுக்கு கொடுக்கறது பேர் தான் தம்பி ஈகை. மற்றெல்லாம் இந்த இடத்துல எதை குறிக்கிறாரு? இல்லாத வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஈகை. இருக்கிறவங்களே வந்து ஒரு பொருள் வேண்டி கேட்குறாங்கன்னா அதுக்கு பேர் ஈகையா? அதுக்கு பேர் தான் மற்றெல்லாம் சொல்கிறார். அப்போ மற்றெல்லாம் என்னன்னா குறி எதிர்ப்பை. குறி அப்படின்னா பயன். ஏதோ ஒரு பயனை, ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து, அதான் எதிர்ப்பை. சரியா? ஏதோ ஒரு குறி எதிர்ப்பை அப்படின்னா ஒரு நன்மை, ஒரு பயனை எதிர்பார்த்து நீரது உடைத்து, ஒரு பயனை எதிர்பார்ப்புடைய ஒரு நோக்கத்தை உடையதான் அந்த ஒரு ஈகையாக இருக்கும். புரியுதா? அது ஒரு சிறந்த ஈகையானா கிடையாது, ஒரு சிறந்த ஒரு கொடைத்தன்மையானுங்கன்னா கிடையாது. புரியுது? அது கொடைத்தன்மையே கிடையாது. அப்போ வறியாருக்கு ஒன்று ஈவதுக்கு பேர் தான் ஈகை. மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. அப்போ என்ன சொல்கிறாரு? ஏதும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுக்கு பேர் தான் தம்பி ஈகை. மற்றவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து, நான் இன்னைக்கு ஒன்று செய்கிறேன், பதிலாக அவன் நாளைக்கு ஒன்று எனக்கு செய்வான் அப்படின்ற ஒரு பயனை எதிர்பார்த்து செய்கிறோம், அது ஈகை கிடையாது. ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ அப்போ வறியார் அப்படின்னா வறியவர், ஏழை, ஏதும் இல்லாதவர், எப்படி வேணால் சொல்லலாம். ஈகை அப்படின்னா கொடைத்தன்மை, குறி அப்படின்னா பயன். புரியுதாம்மா? அடுத்த குறள் போலாமா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க. நல் ஆறு எனினும் கொளல் தீது. நல் ஆறு எனினும் கொளல் தீது. ஆறு அப்படின்னா வழின்னு சொல்லக்கூடிய பொருளும் இருக்கு, நெறின்னு சொல்லக்கூடிய பொருளும் இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் எது வேணா எடுத்துங்க, எது போட்டாலும் உங்களுக்கு பொருள் தரும். அப்போது அதே போல் ஆறுன்றதுக்கு நதி, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது, அதை விட்டுருங்க. புரியுதா? ஸோ வழி நெறின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா ஈகை ஒரு தலைப்பை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அதுக்கான பொருளையும் நம்ம பார்க்கணும். புரியுதா? அப்போ நல் வழி அப்படின்றது நல் நெறி. ஒரே நிமிஷமா. இப்போ நல் வழி அப்படின்றது இந்த இடத்துல ஒரு நல் நெறி, ஒரு நல் வழி அப்படின்னு அர்த்தம். நல் ஆறு அப்படின்றது. புரியுதா? அப்போ நல் ஆறு எனினும் கொளல் தீது. கொளல்லாம் என்னம்மா? ஏற்றுக்கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல், வாங்குதல், அதான் கொள்ளல். புரியா? ஒருத்தவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தராங்க அப்படின்னா அது ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அதான் கொள்ளல். இல்லை நாமளே ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கொள்ளல். புரியுதா? கொள்ளல்னா கொள்ளுதல். புரியுதா? கொள்ளுதல்னா இந்த கொள்ளுதல் கிடையாது. புரியுதா? இந்த கொள்ளுதலானது கொலை செய்கிறது. கொள்ளுதல் ஒரு விஷயத்தை கொள்வது. புரியுதா? இதுதான் அந்த கொள்ளுதல். இந்த கொள்ளுதல்னா ஏற்றுக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட் பண்ணுறது, வாங்கிறது.
புரியுதா? அப்போ யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு நம்மளுக்கு தராங்க அப்படின்னா அதை தான் நம்ம ஏற்றுக்கிறோம், அதான கொள்ளல்ன்ற பொருள் தருதுங்க. புரியுதா? ஸோ ஓகே, அதான் என்ன சொல்கிறாருன்னா, பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்வது நல்ல நெறி என்றாலும், பாருங்க, மற்றவங்களும் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நல்ல வழியில் அவங்க கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல பண்பு அப்படின்னாலும் மற்றவங்கள்ட்ட நீ வாங்காதன்னு சொல்கிறார். மற்றவங்க கொடுக்கறத நீ ஏற்றுக்காத, அது தீமை தான் உனக்கு அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ யாரும் யார்கிட்ட இருந்தும் எதையும் வாங்கக்கூடாது, வாங்காமல் வாழ கற்றுக்கணும்னு சொல்கிறார். புரியுதா? அப்போது நல் ஆறு எனினும் கொளல் தீது, நல்ல வழியிலே அது வந்தாலும் கொடுத்தாலும் வாங்கினாலும் அது வாங்குகிறோம் அப்படின்னா அது ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அது தீது, அது செய்யாதீங்கன்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, மேலுலகம் என்னது, இப்போ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும் அப்படின்னா மேலுலகம் அப்படின்னா சொர்க்கம். புரியுதா? நீ என்னதான் வாழ்க்கையில் எவ்வளோ கொடைகளை செஞ்சுட்ட, எவ்வளோ ஈதல்ன்றது செஞ்சுட்ட, எவ்வளோ கொடை ஈகைன்றது செஞ்சுட்ட, இல்லாதவனுக்கு நிறைய கொடுத்துட்ட, இருந்தாலும் மேலுலகம் சொல்லிட்டு உனக்கு ஒன்று கிடையாது, உனக்கு சொர்க்கமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக அதை விட்டுணுமா? விடக்கூடாது. மேலுலகமே உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. புரியுதா? மேலுலகமே உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஈதல் சொல்லக்கூடிய அந்த கொடைத்தன்மையை ஈகைத்தன்மையை விட்டுடாத, ஈதல் செய்வது நன்று அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ பாருங்கள், பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்வது நல்ல நெறி என்றாலும் அது வாங்குவதுன்றது தீமை. மேலுலகமே உனக்கு கிடையாது என்றாலும் கொடுப்பது ஈதலே சிறந்தது. புரியுதா? அப்போ என்ன சொல்லணும்னா, யாராவது உனக்கு எதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது கொள்ளல், பெற்றுக்கொள்வதுன்றது தீமை, வாங்காதான்னு சொல்கிறார். அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மேலுலகமே உன்னை வெறுத்தாலும் வேணான்னு சொன்னாலும் உனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கொடுக்கறத நீ நிப்பாட்டாதுன்னு சொல்கிறார். புரியுதா? ஈகை கொடைத்தன்மைன்றது இருக்கணும். புரியுதா? இன்னொன்று எப்படி இருக்கணும், அந்த ஈகை பயனை எதிர்பாராமல் இருக்கணும், குறி எதிர்ப்பை இல்லாமல் இருக்கணும். புரியுதா? ஸோ ஓகே, ஸோ அதான் என்னது, ஆறுனா நெறி வழி, கொள்ளல்னா என்னது, பெறுதல், வாங்குதல், ஏற்றுக்கொள்ளுதல். மேலுலகம்னா விண்ணுலகம், இல்லை நல் வீடு, நல்ல ஒரு வீடு இருக்கு இல்லையா, நம்முடைய இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் தான், அந்த நல்ல வீடை கூட எடுத்துக்கலாம். புரியுதா? ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு இல்லைனாலும் சரி உங்ககிட்ட இருக்கிறது கொடுத்து உதவு அப்படின்னு சொல்கிறார். இப்போ யாருக்கு உதவணும்? வறியவர்களுக்கு, ஏதும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஈகை, அதுதான் கொடை. சரியா? சரி ஓகே, அடுத்தடுத்து மூன்றாவது குறள் பாருங்கள். மூன்றாவது குறள் பாருங்கள், இளன் என்னும் எவ்வம் உரையாமை. இளன் என்னும் எவ்வம் உரையாமை, தன்னிடம் ஏதும் இல்லை, அதான் இளன் என்னும் தன்னிடம் ஏதும் இல்லை என்ற துயரை, எவ்வம் துயரை, உரையாமை ஒருவன் எடுத்துரைக்கும் முன்பே அவனுக்கு கொடுக்கும் குணமுடையவன் நல்ல குடிப்பிறப்பு உடையவன் ஆவான். என்ன சொல்ல வராரு? இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல், குலனுடையான் கண்ணே உல. குலனுடையான் பாருங்க, தன்னிடம் ஏதும் இல்லை என்ற துயர் ஒருவன் எடுத்துரைக்க முன்பே. இப்போ நான் இருக்கிறேன், உங்கள்கிட்ட வந்து என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இருந்து இருக்கிறது ஏதாவது எனக்கு கொடுத்து உதவுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஈகை கொடைத்தன்மை செய்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் நல்ல குடியில் பிறந்த மக்கள் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? பாருங்க, தன்னிடம் ஏதும் இல்லை என்ற துயரை ஒருத்தன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி, எடுத்துரைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு அந்த குணம் இருக்குன்னா நீங்கள் நல்ல குடியில் பிறந்த ஒரு பிறப்பு. நீங்கள் எந்த ஒரு கேஸ்டாக இருக்கலாம், எந்த ஒரு சாதியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்பை கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு சிறந்த குடி. புரியுதா? ஸோ ஓகே, அதுதான் எவ்வம் அப்படின்னா துன்பம், துயர் அப்படின்றத குறிக்கும். குலனுடையான் அப்படின்னா நல்ல குடியில் பிறந்தவன், அதான் குலனுடையான். அடுத்த குறள் பாருங்க, இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இந்த குறள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின், பொருள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவரின் ஆயிரம் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. உங்கள்கிட்ட வந்து இறந்தவர், ஏதும் இல்லாதவர், பொருள் இல்லாதவர், வறியவர் உங்கள்கிட்ட வந்து பொருள் வேண்டி கேட்குறாரு, ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்குறார், ஒரு பிச்சை எடுக்கிறார், இறந்து நிற்கிறார். புரியுதா? அதுதான் பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரை இறந்து கேட்கப்படுவது துன்பமாகும். அதாவது ஒருத்தர் வந்து பொருள் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் ஒரு கொடையாக கொடுக்குறீங்க, ஓகே ஃபைன். புரியுதா? இப்போ இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா, இருக்கிறவன் அவன்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க இன்னும் அதிகமாக வாங்க அவன் முகம்ன்றது அதிகமாக மலர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்னது, முகம் அதிகமாக மகிழும், சிரிப்பு வரும் அவனுக்கு.
இப்போ நம்மள்ட்ட எதுவுமே இல்லை, ஆனால் இவங்ககிட்ட இருக்குது, நம்ம கேட்டோம், நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சோகமாக இருந்தவங்க, ஏன்னா அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது, சோகமாக இருந்தவங்க இருக்க சந்தோஷம் அடைவாங்க, இருக்க சந்தோஷம் அடைவாங்க. கொடுக்குறவனும் அந்த சந்தோஷத்தை பார்த்து இவன் மகிழணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். புரியுதா? தயவு செஞ்சு அந்த ஒரு நிலைமைக்கு இல்லாதவங்கள கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்னது, உங்கள்கிட்ட இருக்குது, இது மொத்தமாக இவ்வளோத்த நான் கொடுக்கணும் ஆசைப்படுறீங்களா, அதை அப்படியே கொடுத்துட்டு வந்துடுங்க. புரியுதா? கொடுக்க ஓகே, நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஓகே, அவங்க வாங்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இல்லாத பார்த்தோன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது கொஞ்சம் சந்தோஷப்படுவான். புரியுதா? கொடுக்குறவன் அதை பார்த்து சந்தோஷப்படலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இவன் கொடுக்க இவன் சந்தோஷப்படுறான், அதை பார்த்து எனக்கு ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு சூப்பராக இருக்கணும் அதை பார்க்க. புரியுதா? அது ஒரு தவறான ஒரு செயல். புரியுதா? ஏன்னா அவன்கிட்ட இல்லை, நம்ம கொடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறான், அதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைக்கிறோம்னா அதோட ஒரு பெரிய ஒரு தீங்கான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. கொடுக்கணும் தோதான், கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். புரியுதாமா? ஸோ அதுதான். ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு இல்லாதவங்க வறியவர்களை கொண்டு வராதீங்கன்னு சொல்கிறார். புரியுதா? அதான் இதுக்கான பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் அந்த சிரிப்போடு, பெருமகிழ்ச்சியோடு அந்த சிரிப்போடு உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. புரியுதா? அந்த ஒரு நிலைமைக்கு அவனையும் வர வைக்காதீங்க, நீங்களே அதை பார்த்து சந்தோஷப்படாதீங்கன்னு சொல்கிறார். அவ்வளோ கேவலமாக நீங்கள் கொடுக்குறவங்க நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்ல வர்றார். புரியுதா? ஏன்னா அவங்க இல்லாதவன், நீங்கள் கொடுக்க அவன் சந்தோஷப்படுவான். ஏன்னா அவன்கிட்ட எதுவுமே இல்லை, நம்மளுக்கு பொருள் சேருதே, ஓகே நம்மள்ட்ட வருது, நம்மளுடைய வறுமையெல்லாம் நீங்குதேன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுவான். அந்தளவுக்கு அவனை பிச்சை எடுக்க வைக்காதேன்னு சொல்ல வர்றார். கொடுக்கணும்னு தோணுதா கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும், ஓகேப்பா நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு அவனை நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது, அதான் சொல்ல வர்றார். புரியுதா? ஸோ இன்னாது அப்படின்னா துன்பம், தீது. இன்முகம் அப்படின்னா மலர்ந்த முகம், மகிழ்ச்சியான ஒரு முகம். புரியுதாம்மா? ஸோ இதுக்கான பொருள் புரியுதா? ஸோ இதுதான் அந்த குறள். அதுக்கடுத்து பாருங்க, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா அந்த பசியை நீங்கள் பொறுத்துக்கிறீங்க, ஆற்றுவார் பசியை பொறுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த ஆற்றல் உடையவர். புரியுதா? அப்போது ஒருத்தவன்கிட்ட பசி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏழை என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு பசிக்குது, இந்த பசியை நான் பொறுத்துக்கிட்டு நான் சகிச்சுட்டு வாழ்கிறேன் அப்படின்னா நான் ஒரு சிறந்த ஆற்றல் உடையவன். அதை விட ஒரு சிறந்த ஆற்றல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன இந்த ஆற்றலே, பசியை பொறுத்துக்கூடிய அந்த ஒரு ஆற்றலே. எந்த ஆற்றல்னா அந்த பசியவே மாற்றுகிற என்னது, அந்த பசியவே போக்குகிற, பசியை மாற்றத்தான் என்னது, பசி இல்லாமல் செய்கிறது என்னது, அவனுக்கு உணவளிக்கிறது, அவனுக்கு தேவையானது கொடுக்கறது. புரியுதா? அப்போ பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்பு தான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றலே. அப்போ பாருங்க, பசியை பொறுத்து கொள்வது சிறந்த ஆற்றல் தான், அது சிறந்த ஆற்றல் உடையது. அவ்வாற்றலை விட, இந்த ஆற்றலை விட சிறந்த பேராற்றல் எதுனா பிறர் பசியை போக்குவது. நீங்கள் பசியோடு எடுத்து கண்ட்ரோலாக இருக்கீங்கன்னா அது ஒரு சிறந்த ஆற்றல் தான். ஏன்னா எவன்ட்டையும் போய் பிச்சை எடுக்க மாட்டீங்க, பசியை பொறுத்துக்கிறீங்க, ஒரு சிறந்த ஒரு பண்பு அது. ஓகே, ஒரு ஆற்றல் தான். ஆனால் அதை விட பெரிய ஆற்றல், நீங்கள் பசியில் இருக்குன்னு தெரிஞ்சு உங்களுடைய பசியை நீக்கிறான் பார்த்தீங்களா, அவருடைய ஆற்றல் மிக பெருசு. புரியுதா? அதான் சொல்ல வர்றார். ஸோ அதான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, ஆற்றுவார்னா பொறுப்பவர், தவ வலிமை உடையவர். மாற்றுவார்னா பசியை போக்குபவர். இந்த இடத்துல அப்படி தான் பொருள் எடுத்துக்கணும். புரியுதா? பசியை மாற்றத்தானது, பசியை போக்குறது, பசி இல்லாமல் செய்கிறது. ஓகே, அதுக்கடுத்த பொருள் பாருங்க, அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அற்றார்னா யாருப்பா? வறியவர், பொருள் இல்லாதவர், ஏழைகள், நம்மள்கிட்ட இறந்து நிற்பவர்கள், பிச்சை எடுப்பவர்கள். புரியுதா? அப்போ அற்றார் அழிப்பசி தீர்த்தல். அப்போது வறியவர்களுடைய, பொருள் இல்லாதவர்களுடைய அழிப்பசினா அது அவங்க உயிரையே கொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு கொடூர பசி. புரியுதா? அந்த பசியை தீர்க்கணும். அப்போ அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. ஒருவன் அந்த மாதிரி ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா, வறியவர்களுக்கு அழிப்பசி, அவங்களுடைய அழிப்பசியை தீர்க்கிற அளவுக்கு ஒருத்தவன் கொடை செய்கிறான் அப்படின்னா, அஃதொருவன் அந்த ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அவன் பெறுவான், அவன் பெற்றான். எதை பெற்றான்? பொருள் வைப்புழி. வைப்புழி அப்படின்னா பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம். வைப்புழி கோட்படா படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு பாடல், அதுதான் அது. சரியா? வைப்புழி அப்படின்னா பொருள் சேமிக்க வைக்கக்கூடிய இடம். சிம்பிளாக சொல்லணும்னா கருவூலம், ட்ரெஷரி.
புரியுதா? அப்போ எவன் ஒருவன் ஒரு செல்வந்தனாக இருக்கிறான், ஒரு பணக்காரனாக இருக்கானோ, வறியவர்கள் வந்து அவன்கிட்ட நிற்கும் போது அவங்களுடைய அழிப்பசியை எவன் ஒருத்தன் தீக்குறானோ போக்குறானோ, அந்த பசியை போக்குறது தான், வறியவருடைய பசியை போக்குறது தான் அந்த பொருள் இருக்கான் இல்லையா, பொருள் இருக்கிறனுடைய பொருள் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு பண்பே, ஒரு இடமே அதுதானோ. அப்படின்னா என்னது, உங்கள்கிட்ட யார் உதவின்னு வந்து கேட்குறாங்களோ, பசின்னு வந்து கேட்குறாங்களோ, இல்லைன்னு வந்து கேட்குறாங்களோ, அவங்களுக்கு நம்ம கொடை ஈகைன்றதை கொடுக்கணும். அந்த கொடுக்குறோம் பார்த்தீங்களா, கொடுக்க தான் உங்கள்கிட்ட பொருள்ன்றது சேரும்னு சொல்கிறார். அதுதான் நீங்கள் சேமித்து பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடமே. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு பேர் தான். நாமளே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பொருள் சேர்க்க வைக்கக்கூடிய இடம் கிடையாது. அது என்னைக்காக இருந்தாலும் கெட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும், அந்த பொருள் கெட்டு போயிடும். சரியா? அதான் சொல்ல வர்றார். அட்டார் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான். என்ன பெற்றான்? பொருள் வைப்பொழி. பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம் அதுதான், பொருளை பெறுவான்னு சொல்கிறார். புரியுதா? வறியவரின் கடும் பசியை போக்குவதே பொருள் படைத்த செல்வம் மிகுந்த ஒருத்தன். பொருள் படைத்த ஒருவன் தன் செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இடம், தன் செல்வத்தை சேர்க்க வைக்கக்கூடிய ஒரு கருவூலம். புரியுதா? அப்போ உங்கள்கிட்ட பொருள் இருக்கா, வறியவங்க இல்லாதவங்க வந்து கேட்குறாங்கன்னா கொடுங்க. அதுதான் நீங்கள் பொருள் சேமிச்சு வைக்கக்கூடிய இடமே, அதுதான் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான். புரியுதா? செல்வத்து பயனே ஈதல், கொடுக்கணும். ஓகே. அற்றார் அப்படின்னா வறியவர், வைப்புழி அப்படின்னா பொருள் சேமிக்கும் இடம், கருவூலம். அழிப்பசி அப்படின்னா கடும் பசி, கடும் பசி. ஓகே. அதுக்கடுத்து பாருங்கம்மா, பாத்துன் மரியணை, பாத்துன் மரியணை பசி என்னும் தீப்பினி தீண்டல் எரிது. பாத்தூன், பாத்தூன் அதான் பாத்தூன் பிரித்து இருக்கும். புரியுதா? ஸோ பாத்தூன் அப்படின்னா பகிர்ந்து உண்ணுதல், பாத்தூன் அப்படின்னா பகிர்ந்து உண்ணுதல். மரியவனை, மரியவன் அப்படின்னா பழக்கமுடையவன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம், இப்போ நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சிருவீங்க. புரியுதா? அந்த பழக்கம் உடையவன் நீங்கள், உங்களை என்ன சொல்லலாம்? மரியவன் சொல்லலாம். புரியுதா? அப்போது பகிர்ந்து உண்ணக்கூடிய, பாத்துன் பகிர்ந்து உண்ணக்கூடிய, தன்னிடம் இருக்கக்கூடிய உணவை மற்றவர்களுக்கு யாரெல்லாம் பசின்னு இருக்காங்களோ அந்த பசியாக இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து உண்ணக்கூடிய மரியவனை, பழக்கம் உடையவனை பசி என்னும், பசின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமை, ஒரு தீப்பினி, ஒரு தீய பிணி, ஒரு தீய நோய், பசின்னு சொல்லக்கூடிய அந்த தீய நோய் தீண்டல் அரிது. அவனை என்றைக்குமே தீண்டாது. தங்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த பசி ஆடுறான் பார்த்தீங்களா, அவனும் உண்டு, மற்றவங்களுக்கும் கொடுத்து அந்த பசி ஆகுறான் பார்த்தீங்களா, பகிர்ந்து உண்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு பசின்னு சொல்லக்கூடிய அந்த நோயானது என்றைக்குமே அவனை தீண்டாது. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் கொடுக்குறீங்க, நாளைக்கு உங்களுக்கே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் பசியை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போக்குவாங்க. அப்போ உங்கள்கிட்ட இருக்குதா, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும், ஈகைன்றது செய்யணும், கொடைன்றது செய்யணும். சரியா? அதாங்க சொல்ல வர. தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவன் அவனுடைய தீய பசி நோயின்றது அவனுக்கு என்றைக்குமே தீண்டுவது இல்லை, அரிது, இல்லை அப்படின்னு சொல்கிறார். அரிதுன்னு அது இல்லைன்னு அர்த்தம். பாத்துன் அப்படின்னா பகிர்ந்து உண்ணுதல், மரியவன் அப்படின்னா பழகியவன், அந்த ஒரு பழக்கத்தை வச்சிருப்பான், இல்லை பழக்கம் கொண்டு இருப்பான், அவன் தான் மரியவன். சரியா? மரியவன். தீப்பினி அப்படின்னா தீய பசி நோய், தீய பசி நோய், பொதுவாக பசி. அதை எடுத்து பாருங்களேன். அடுத்த பொருள், ஈத்துவக்கும் இன்பம் அறியார். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார். ஈத்துனா கொடுதல், ஈதல், அதான் ஈத்து, கொடுக்கிறது. கொடுத்து உவக்கும்னா மகிழும், உவதல் என்னது, உவக்கும் அப்படின்னா மகிழும். புரியுதா? அப்போ கொடுத்து மகிழும் இன்பம் அறியார். நம்மள்ட்ட கூட பொருளை வறியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுத்து கிடைக்கக்கூடிய இல்லையா ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா, அதை அறியார். யார் அறிய மாட்டாங்க? பார்க்கலாமா? ஸோ ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொல்தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். வன்கணவர் அப்படின்னா கொடியவர்னு அர்த்தம். கொடியவர் என்ன சொல்றாரு? தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல், அதுதான் கொல்தாம் உடைமை வைத்து இழக்கும். கொல்தாம் உடைமை, தன்னிடத்திலேயே தாம் சேர்த்து வச்ச எல்லா பொருளையும் எல்லா உடைமையும் வைத்து அவனே வச்சுக்கிட்டு இழப்பான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இழப்பான் இல்லையா, இழப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொடியவன், அவன் வன்கணவர், கொடியவன். ஸோ தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும். அந்த பொருளை திரும்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில் இழந்துடுவான், பின் இழந்துவிடும் கொடியவர்கள். அந்த இழந்தவர்கள், ஏன்னா அவனே சேர்த்து வச்சிருப்பான், மற்றவங்களுக்கு கொடுக்கவே மாட்டான். பொருள் நிற்காது, ஏதோ ஒரு வகையில் அழிஞ்சிடும், கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கொடுக்கணும். புரியுதா? அப்போது அந்த மாதிரி இழந்துவிடும் கொடியவர்கள், அந்த மாதிரி கொடியவர்களுக்கு பிறருக்கு கொடுத்து உதவணும் சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்பம், பிறருக்கு கொடுத்து உதவும் போது வரக்கூடிய இன்பம்ன்றது அறிய மாட்டாங்களா? அறிய மாட்டாங்க. அதனால தானே அவங்க எல்லாமே அவங்களே சேர்த்து வச்சுருக்காங்க. கடைசியில் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்க. தெரிஞ்சிருந்தால் கொடைன்றதை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கொடைன்றது இவங்களை காத்திருக்கும் இல்லையா.
ஸோ அதான் இருக்கக்கூடிய பொருள். புரியுதாமா? ஸோ தாம் தேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் கொடியவர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டாரோ, அதுதான் ஈத்துவக்கும் இன்பம் அறியார். ஓகேவாம்மா? ஸோ ஈத்துவக்கும் அப்படின்னா கொடுத்து மகிழும் இன்பம். வன்கணவர் அப்படின்னா கொடியவர்கள். வன்கணவர் அப்படின்னா கொடியவர்கள். அதுக்கடுத்து பாருங்களேன், இது ரொம்ப சிறப்பு. இரத்தலின் இன்னாது. இரத்தலின் இன்னாது. இரத்தல் என்னது? எதுவுமே இல்லாது வறியவர்கள் இறந்து நிற்பது, பொருள் கேட்டு நிற்பது, பிச்சை எடுக்கிறது நிற்கிறது. அப்போ இரத்தலின் பிச்சை எடுக்கிறத விட இன்னாதுன்னா துன்பம். பிச்சை எடுக்கிறத விட துன்பம் சொல்றாரு. எது? மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். மன்ற நிரப்பி அப்படின்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் குறைஞ்சிடக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுவான்? தாமே தமியர், தாமே அவனே தமியர்னா தனியாக சாப்பிடுவான். அந்த மாதிரி குணம் இருக்கிறவன் இரத்தலின் இன்னாது, பிச்சை எடுக்கிறத விட ஒரு துன்பம் அது. புரியுதா? அப்போது பொருளை பெருக்க எண்ணி, தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை பெருக்கிற எண்ணி. இப்போ என்கிட்ட ஒரு பொருள், நிறைய பொருள் இருக்கு, நான் ஒரு செல்வந்தேன், என்கிட்ட இருக்க பொருளை நான் இன்னும் பெருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ தான் செல்வம் பெருகும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். புரியுதா? அப்போ தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்கள் பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தான் மட்டும் தனித்து உண்பது. அவன் மட்டும் அவன் பொருளை வச்சுட்டு நல்லா சாப்பிடுவான், எல்லாத்தையும் அனுபவிப்பான். புரியுதா? தனித்து உண்பது வறுமையால் பிறரிடம் இறந்து நிற்பதை விட துன்பமானது. உன்கிட்ட எல்லாமே இருக்கு, இருந்தாலும் நான் சொல்லுவோம் இல்லையா, அவன் எல்லாம் வச்சிருக்கான்டா, 10 பைசா தர மாட்டான்டா, கஞ்ச பிஸ்னாரிடா சொல்லுமா, அவன் எல்லாம் சேர்த்து வச்சு என்னடா பண்ண போகிறான், நாசமாக போகுது அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அதான் துன்பம். ஸோ இன்னாது அப்படின்னா துன்பம். தமியர் அப்படின்னா தான் மட்டும், இல்லை தனியாக. சரியாமா? ஸோ ஓகே. ஸோ கடைசி குறள் பாருங்கள். சாதலின் இன்னாதது இல்லை. சாதல் என்னது? சாகிறது, இறக்கிறது. புரியுதா? இப்போ சாகிறத விட இன்னாதது, சாகிறத விட துன்பம் தருவது இல்லை. சாவரம் அப்படின்னா ஒரு துன்பம் தானே இது. புரியுதா? எவராவது சாவரம் சந்தோஷமாக சாவானா? சாவ மாட்டான். புரியுதா? அப்போ சாதல் இன்னாதது இல்லை, சாதலின் இன்னாதது இல்லை. அப்போ இறக்கிறத விட துன்பம்ன்றது இல்லை, அதை விட துன்பம்ன்றது இல்லை. ஆனால் இறக்கிறதே இனிதுமையாக இருக்கும். எப்போ தெரியுமா? அதுவும் ஈதல் ஏயா கடை. நான் கொடுக்கறது என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற ஒரு இறுதி நிலை ஒருத்தன் எட்டுவான் பார்த்தீங்களா? அப்போது ஒருத்தன் இல்லாத உங்கள்கிட்ட கேட்குறான் அப்படின்னா உங்கள்கிட்டயே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அப்படி என்ன நினைப்பீங்க? சாகிறது இவ்வளோ நாள் துன்பம்னு நினச்சோம், ஆனால் ஒருத்தன் என்கிட்ட ஒன்று கேட்குறான், அவனை நான் கொடுக்காமல் இருக்கிறேன், அவனுக்கு என்னால் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. புரியுதா? இதுக்கு நான் சாவரத்தே மேல், சாவரத்தே இனிதுன்னு நினைப்பான் இல்லையா? அந்த சுச்சுவேஷனில் நினைப்பான். அதுக்கு முன்னாடி சாகிறது துன்பம் நினைப்பான். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் சாகிறது இதை விட என்னடா துன்பம் வேணும், இதுதான் இனிதுன்னு சொல்லிட்டு செத்து போயிடுவான். ஏன்னா அவன்கிட்ட கேட்குறவங்களும் அவனால் எதுவுமே கொடுக்க முடியாது, ஒரு ஈகை கொடைத்தன்மையாக கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஈதலின் இன்னாதது இல்லை இனிது, அதுவும் ஈதல் ஏயா கடை. ஏய்தல் அப்படின்னா கொடுக்கறது, ஏயா அப்படின்னா கொடுக்க முடியாத ஒரு விஷயம். கடைன்னு என்னது? இறுதின்னு அர்த்தம், இறுதி நிலைன்னு அர்த்தம். புரியுதாமா? அப்போது சாவதை விட துன்பமானது ஏதும் இல்லை, வறியவருக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியாத நிலை, அதுதான் ஏயா கடை. கொடுக்க முடியாத கடைன்னா கொடுக்க முடியாத இறுதி நிலை வரும்போது அச்சாதனம் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். அவன் ஒரு பொருள் என்கிட்ட கேட்குறான், கஷ்டப்பட்டு கேட்குறான், அவன்கிட்ட எதுவுமே இல்லை, நான் கொடுப்பன்ட்டு நம்பி என்கிட்ட கேட்குறான், என்னால் கொடுக்க முடியல, இதை நான் உயிரோடு இருந்து என்னடா பிரயோஜனம், நான் சாகிறதே மேல், இதுதான் இனிது அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அந்த ஒரு கான்செப்ட் தான். சரியா? ஸோ ஓகே. ஈயா கடை அப்படின்னா கொடுக்க முடியாத இறுதி நிலை. கடைனா என்னது? நிலை, இறுதி நிலை. ஏயா அப்படின்னா கொடுக்க முடியாத. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள்மா. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது ஈகைன்றது எவ்வளோ ஒரு சிறந்த பண்பு, ஈகை கொடைன்றது எவ்வளோ சிறந்த பண்பு அப்படின்றது ஐயன் வள்ளுவர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையில் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாதவங்க யாராவது நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சது எல்லாத்தையும் கொடுக்க சொல்லு, உங்களால் முடிஞ்சது கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். புரியுதா? யாருக்கு? வறியவருக்கு. இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஈகைன்னு சொன்னோம்னா ஈகை கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு பயன் கண்டிப்பாக அதில் இருக்கும். நாளைக்கு அவன் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஒரு கஷ்டம்னா அவன் ஹெல்ப் பண்ணுவான். எப்படி ஹெல்ப் பண்ணுவான்? அன்றைக்கி நம்ம செஞ்சதை வச்சு ஹெல்ப் பண்ணுவான். அப்போ ஏதோ ஒரு பயன் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு நன்மை இருக்குது. அதனால தான் நம்ம அந்த பயன் நம்மளும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம், அவனை நம்ம ஹெல்ப் பண்ணுவான் திரும்ப. சரியா? ஸோ இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அதாவது ஒரு சிறந்த ஈகை, சிறந்த கொடை அப்படின்றது நான் சொல்லலை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி
ஐயன்னு சொல்லிட்டு போயிட்டார். சரியாமா? ஸோ ஓகே. ஸோ இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு கிளாஸ்ன்றது, இந்த ஒரு அதிகாரம்ன்றது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அழகாக சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருள் படிச்சுக்கோ, பொருளுடைய பொருள் படிங்க, பொருளை வச்சு குறளை படிங்க, குறளை வச்சு பொருளை படிங்க. ஈஸியாக ஒவ்வொரு சொற்களும் உங்களுடைய மனதில் பதியும். சரியா? மனப்பாடமே பண்ணாதீங்க. முடியாத சுச்சுவேஷனுக்கு என்னால் எது பண்ணாலும் மனப்பாடமே பண்ண முடியாது சார், மனசில் பதிவே மாட்டேங்குது, அப்போ மனப்பாடம் பண்ணிக்குவோம். சரியா? ஸோ புரிஞ்சு படிங்க, அதான் உங்களோட லைஃப்பில் கடைசி வரைக்கும் நிற்கும். ஸோ மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதுனா ஒரு தம்ஸ் அப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு அதிகாரத்தில் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.